உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ எப்பமா வந்த? இங்க என்ன பண்ற? அருள் மாமாக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கே அழுதுட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல மாமா. நிச்சயத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? எல்லாமே கடவுள் செயல்மா. நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நான் மில்லு கிளம்புறேன், நீ பாத்துக்க. என்னையா பேராண்டி, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே. உன்னை போய் எந்த பொண்ணாவது வேணான்னு சொல்லுமா? அப்படி சொல்லுதுன்னா அந்த பொண்ணுக்கு தான் நட்டம். நீ அப்படி நினைக்கிறத விட்டுட்டு உன்னைய ஏன் நீ இப்படி கஷ்டப்படுத்திக்கிற? ரொம்ப வலிக்குதாயா? மனசே மறுத்து போச்சு. இனி எனக்கு வழியெல்லாம் தெரியாத பார்த்தா. அப்படியெல்லாம் விரக்தியில பேசாதய்யா. உனக்கு என்ன குறைச்சலு? நீ வேணா பாரு, உன் குணத்துக்கு ஏத்த தங்கமான பொண்ணு உன்னைய தேடி வரும். உனக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, நான் இருக்கேன். உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து உன்னை நான் காப்பாத்துவேன். நான் எப்பவும் கூடவே தான் இருப்பேன். ஆனா இப்ப நான் போறேன், இல்லைன்னா என் அப்பா கிட்ட மாட்டிப்பேன். பாட்டி போதுமா பாட்டி? பாட்டி என்ன விஷயம்? வரதன் மாமா. சரி நீ போ. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் வந்தாலே ஏதாவது வில்லங்க தெளித்து விடுவானே. அப்புறம் கூப்பிடுடா. வாப்பா வா. என்ன விஷயமா வந்திருக்க? சுந்தரம் இப்பதானே மில்லுக்கு போனா? இல்ல வாழை எது இங்க வந்தாளா? அவ இங்க வரலையே. முன்ன மாதிரி எல்லாம் அவ இங்க வர்றதே இல்ல. கல்யாணம் பேசி முடிச்சதுல இருந்து மாமனை பார்த்து வெக்கப்படுறா போல இருக்கு. இந்த பக்கமே வர்றதில்லப்பா. சரி, அருள் எங்க? அவன் எதுக்கு நீ கேக்குற? நெருப்பு அவனுக்கு காயமாச்சுல, அதான் பார்த்து எப்படி கேட்டு போலான்னு வந்தேன். உள்ளதான் தூங்கிட்டு இருக்கான். அவனை தொந்தரவு பண்ண வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவங்கிட்ட பேச்சு கொடுக்காம போய் பார்த்துட்டு வா. சரித்த, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவர் என்ன பார்த்தாருன்னா உண்டலன்னு பண்ணிடுவாரே. இப்ப என்ன பண்றது? செத்து இந்நேரம் சாம்பலாயிருக்க வேண்டியவன் என் பொண்ணால தப்பிச்சுக்கிட்ட. மானதி இங்கதான் வந்திருப்பான்னு நான் தான் தேவையில்லாம தப்பா நினைச்சேன் போல இருக்கு. அது என்ன
கும்படப்பட பாவாடமா தெரியுது. ஒரு வேளை நம்ம பொண்ணா இருப்பாளோ? பாத்திரக்கூடாது. முருகா 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 முருகா, பாத்திரக்கூடாது. மாமா மாமா, நான் என் அப்பாக்கு தெரியாம அருள் மாமாவை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேன். எங்க அப்பாவும் இங்க வந்துட்டாரு. நான் இப்ப அவருக்கு பயந்து அருள் மாமா ரூம்குள்ள இருக்கேன். என்ன வந்து கொஞ்சம் காப்பாத்து மாமா. ஐயோ, இப்ப போய் ஆகணுமே. அப்பதா இதோ வந்துடுறேன். அண்ணே எங்கண்ணா போற? இருடா வரேன். நீங்க எப்ப மாமா வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். இப்ப எப்படி இருக்கு அருளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, சீக்கிரமா குணமாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி வாங்க கீழே போலாம் வாங்க. ஏன் மாப்பிள்ள? இல்ல மாமா, அருள் நல்லா தூங்கட்டும், தொந்தரவு பண்ணக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம பேச்சு சத்தம் கேட்டு அவன் எந்திரிச்சிட கூடாதுல்ல, அதான் சொன்னேன் மாமா. சரி மாப்பிள்ள, வாங்க போலாம். வாங்க. நல்ல வேலை அப்பா போயிட்டாரு. சரி மாப்பிள்ள, அப்படியே நான் கிளம்புறேன். என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல மாப்பிள்ள, கொஞ்சம் வேலை இருக்குது, அதனாலதான் நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. வரத்த சரி அருள் மாப்பிள்ளைய கொஞ்சம் பத்திரம் சரிங்க பாத்துக்கங்க. மாமா. சரி போயிட்டு வரேன். சரி வரேம்மா. ஒருவேளை வானதி பிரச்சனையில மாட்டிக்கிட்டா முதல்ல வானதி எங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போகணும். எதுக்கு அவன் இப்ப இங்க வந்துட்டு போறான்? பாட்டி ஆ? இதோ வந்துடுறேன். சரிப்பா. வானதி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இங்க வந்த? இல்ல, அருள் மாமாக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் பார்க்க வந்தேன். இப்போ உங்க அப்பா உன்னை இங்க பார்த்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா வானதி? சரி வா, யாருக்கும் தெரியாம உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.